என் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு எதிர்வலியிலும் நான் அடிக்கடி சொல்வது நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல என்பதே. ஆலமரம் போல் தழைத்து குலுங்கி நிற்கும் இந்து மதம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் அளந்து கொடுக்கிறது. இந்தியாவின் வட எல்லையில் தோன்றி இந்தியா முழுமையிலும் ஓடி சீனா முழுவதையும் கவர்ந்து ஆசியா கண்டத்தையே அடிமை கொண்ட பௌத்த மதம் இந்து மத தத்துவங்களாலேயே சீரணைக்கப்பட்டு இந்தியாவில் இல்லாமலேயே ஆகிவிட்டது. தமிழில் ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி நான்கும் சமண பௌத்த மரபுகளை காட்டுவதை நாம் எண்ணி பார்த்தால் சமண பௌத்தத்தின் செல்வாக்கு தென்குமரி வரை எப்படி இருந்தது என்பதை அறிய முடியும். ஜைன பௌத்த மதங்கள் பெற்றிருந்த செல்வாக்கை நமது வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அவை இப்பொழுது எங்கே? இந்து மதத்தின் தத்துவங்களுக்குள் அவை அடங்கி